வணக்கம். தடத்தின் மதிய நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் இன்று பலத்த மழை, விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. ஓய்வூதியதாரர்களுக்கு கொடுப்பனவு, அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். தென்னிலங்கையில் துயரம், 12வது மாடியிலிருந்து விழுந்து சிறுமி உயிரிழப்பு. விரைவில் சீனா பறக்க உள்ள ஜனாதிபதி அனுர. பொருளையில் உள்ள 24 அடுக்குமாடி குடியிருப்பின் 12வது மாடியிலிருந்து விழுந்து 16 வயது சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த சிறுமி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். பொருளை சர்வண்டையின் வீதியில் உள்ள 16 வயதுடைய மாணவி ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த சிறுமியின் தாயார் மன அழுத்தம் காரணமாக சிறிது காலமாக வைத்திய சிகிச்சை பெற்று வந்ததாக கூறப்படுகின்றது. இருப்பினும் சிறுமி மாடியிலிருந்து குதித்தாரா அல்லது விழுந்தாரா என்பதை அறிய பொருளை காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சீனாவிற்கு 2025 ஜனவரி 14 முதல் 17 வரையில் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார். குறித்த தகவல் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி சீன பிரதமர் லீ சியாங் மற்றும் சீன தேசிய மக்கள் காங்கிரசின் தற்போதைய நிலைக்குழுவின் தலைவர் ஜாவோ லெர்ஜி ஆகியோரையும் சந்திக்க உள்ளார். இவ்விஜயத்தின் போது ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குடன் பரஸ்பர ஆர்வமுள்ள பல்வேறு துறைகள் குறித்து இருதரப்பு கலந்துரையாடல்கள் மேற்கொள்ள உள்ளார். ஜனாதிபதியின் சீன மக்கள் குடியரசிற்கான இவ்விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் எனவும் அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் பொலனறுவை மாவட்டத்திலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டர் வரையிலான மழை பெய்யக்கூடும். வடமேல் மாகாணத்திலும் கொழும்பு, கம்பஹா மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் அவ்வப்போது மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் அபாயங்களை குறைக்க பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராயபக்சவின் நிர்வாகத்தினால் 2020ஆம் ஆண்டு ரத்து செய்யப்பட்ட ஓய்வூதிய அதிகரிப்பு செயல்முறையை மீண்டும் நடைமுறைப்படுத்த அரசாங்கம் முடிவெடுத்துள்ளது. ஜனவரி 1, 2016 முதல் டிசம்பர் 31, 2019 வரை ஓய்வு பெற்ற அரச ஊழியர்களுக்கு ஓய்வூதிய அதிகரிப்பு கிடைக்கும் என்று தொழிலாளர் துணை அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். வரவிருக்கும் வரவு செலவு திட்டத்தில் இந்த சரிசெய்தலுக்கான ஏற்பாடுகள் சேர்க்கப்பட உள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.